வணக்கம் நண்பர்களே. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு வருடம் காணாமல் போன மாதிரி இருக்குது. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்துச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் ஒரு அஸ்ட்ராலஜராக இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி இந்த 2025 வருட பலன்களே இதை பற்றி தெளிவாக தான் சொல்லியிருப்போம். நிறைய புதிய புதிய விஷயங்கள் வரும். பட் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் டிப்ரெஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க, தனிமையை நோக்கி தான் போவாங்க, தேவையில்லாத விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் முழுவதுமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ இந்த வருடமானது முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த 2026 நல்லா இருக்குமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த 2026 வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத கிரகங்களுடைய நகர்வுகள் வழக்கம் போல் இருக்குது. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேதுக்கள் இப்போ இருக்கக்கூடிய அதே ராசிகளை தான் இந்த 2026 இருக்காங்க. குரு மட்டும் மிதனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சகதி அடைகிறாங்க 2026 ஜூன் மாதத்தில். இதற்கு இடையில் கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் சில மாதங்களில் அங்கங்கே சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களின்படி இந்த வருடத்தில் மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்காது. அதாவது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி இந்த வார்த்தை பொருந்தும். பட் 2025 வருடத்தை ஒப்பிடும்பொழுது இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஓகே தான். ஏன்னா 2025 பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுடைய நிலைகள் தான் பெரும் பலத்தோடு வேலை செஞ்சது. சுப கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அப்பப்போ மட்டும்தான் வேலை செஞ்சது. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது, சுப கிரகங்களுடைய நிலைகளும் வலுப்பெறுது. அதாவது அப்பப்போ மட்டும் வலுவடைந்து கொண்டிருந்த சுப கிரகங்களுடைய நிலைகள் இந்த 2026 அது எப்போவுமே வலுவான நிலைகளை இருக்கக்கூடிய விஷயங்களை பெறுது. அதனால் இந்த 2025 ஒப்பிடும்போது இந்த 2026 ஓகே தான். பிரச்சனைகள், சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளவும் முடியும். இது வரைக்கும் டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையும் இருந்திருப்போம். இனி இப்படியே இருந்தால் ஆகாது, எதையாச்சும் ஒன்று செய்வோம் அப்படின்னு அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைப்போம். அந்த மாற்றத்திற்கு நம்ம தயாராகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த நிலைகள் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொண்டு வரும். ஆனால் இந்த பதிவில் நம்ம லக்ன ரீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ராசி நிலைகள்னு பார்க்கும்போது ஒரு 30-50% எடுத்துக்கலாம். பட் மேஜராக இது எல்லாமே லக்ன ரீதியாகத்தான் சொல்லப்படுது. ஸோ இனி மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ரொம்பவுமே அமைதியான ஆட்கள், ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாக இருக்கக்கூடியவங்க. ரிஷப லக்னக்காரங்க ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்காது. ஒரு யதார்த்த வாழ்க்கையை தான் அவங்க பெரும்பாலும் விரும்புவாங்க. அவங்களுடைய அந்த அமைதியான சுபாவமே அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு அமையும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள்லையுமே வாழ்க்கையில் பெருசாக தடுமாறாமல் ஒரே நிலைகளில் இவங்க இருந்து வருவாங்க. அதை தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த மனோ தைரியமும் பக்குவமும் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. எப்போவுமே ஒரு சமநிலையவே இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலைகள் போனாலும் சரி, இல்லை தாழ்ந்த நிலைகளுக்கு போனாலும் சரி, அவங்களுடைய நிலை ஆரம்பத்திலேருந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்க எப்போவுமே இருந்துட்டு வருவாங்க. அதில் மாற்றம் அப்படிங்கிறதே இருக்காது. கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் கூட பெருசாக அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்தே அவங்களுடைய காரியங்களை அவங்க சிறப்பாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க. சத்தமே இல்லாமல் விஷயத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக காரியம் செய்யக்கூடியவங்க தான் இந்த ரிஷப லக்னக்காரங்க. அமைதியாக இருந்து கொண்டே வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடியவங்களாக தான் இவங்க இருந்துட்டு வருவாங்க.
அப்படிப்பட்ட இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகளை தான் இருந்து வந்தது. பெருசாக குற்றம் குறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப கடினமாக உழைத்திருப்பாங்க. புதிய வேலைப்பாடுகளில் ஈடுபாடுகள் அதிகம் காட்டியிருப்பாங்க. இந்த ரிஷப லக்னக்காரங்க சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே அவங்களால முடியாத ஒரு காரியமும் மாறி இருக்கும். ஸோ ஓயாத வேலை அலைச்சல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தவிர்க்க முடியாதாக இருந்து வந்திருக்கும். மற்றபடி ரொம்ப பெரிய அளவில் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடத்தில் எதுவும் இல்லை. பெரும்பாலும் ஒரு அமைதியான சூழ்நிலைகளில் இருந்து வந்திருப்பாங்க. எதுலேயும் நட்டமில்லாமல் காரியங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற நிலைகளை தான் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. மேலே ரிஷப லக்னக்காரங்க அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப அதற்குண்டான ஒரு சராசரியான வாழ்க்கை நிலையை படிப்படியான முன்னேற்றங்களை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த 2025 அப்படிங்கிறது அவங்களுக்கு பெருசாக குறைகள் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. சின்ன சின்ன வேலை அலைச்சல்கள் தான். வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா உடல்நல விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும். அண்ட் நார்மலாகவே ரிஷப லக்னக்காரங்களுக்கு அல்லது அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் எல்லாமே நல்லதுக்கு அப்படிங்கிற நிலைகளில் இந்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். பல நாட்பட்ட வியாதிகளெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு காரணங்களால் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2025 அதெல்லாம் தானாகவே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் இந்த உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிற சின்ன சின்ன சங்கடங்களை அது கொடுத்துட்டு வந்திருக்கும். பட் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான். பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. தேவையின் அடிப்படையில் அந்த விஷயங்களும் போய்கிட்டு இருக்கு. நான் கூட பிறந்தவங்க வகையில் அப்பப்போ சின்ன சின்ன பிடிவாதங்கள், வேண்டா விவாதங்கள் மாதிரி அப்பப்போ சில விஷயங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் அவ்வப்போது வந்து போயிருக்கு. மேலே பெரிய மேஜர் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையெல்லாம் அந்த 2020 பெருசாக அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புலையும் கொடுக்கல. அப்படி ஏதாவது இருந்தாலும் கூட அதை அவங்களால தாக்கு பிடிச்சிருக்க முடியும். அதை அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதற்குண்டான அந்த வில் பவர் அவங்களுக்கு தானாகவே கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ சொல்யூஷன் இல்லாமல் எந்த ஒரு சோதனைகளும் இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த 2025 இருந்துட்டு வந்தது. இனி அடுத்தது இந்த 2026ஆம் வருடம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்? முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுது. குறிப்பாக வருடத்தினுடைய பிற்பகுதிகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. இந்த தடை காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இனி பெருசாக இருக்காது. அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பான முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா இந்த 2026 அது அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துட்டு வரும். எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு ஒரு உற்ற துணையாக அந்த விஷயங்கள் அவங்க கைக்கு வந்து சேரும். எதுவுமே இல்லை, எதுவும் கிடையாது அப்படின்னு நிலையில் இருந்தக்கூடிய விஷயங்கள் கூட இனி உங்களுக்காக அப்படின்னு எல்லா விஷயங்களுமே மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருடம் தான். வருடத்தினுடைய முற்பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வழக்கமான நிலைகள் தான் இருக்கும். படிப்படியான முன்னேற்றங்களை பார்த்துட்டு வருவீங்க. பெருசாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். பட் வருடத்தினுடைய பிற்பகுதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் யோக அமைப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள், உங்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும். குறிப்பாக ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த 2026 திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், உடன்பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படிங்கிற நிலைகளை முழுமையாகவே பார்க்க முடியும். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான சங்கடங்கள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த 2026 உங்களுக்கு முழுமையாகவே கிடைச்சிடும். ரொம்ப நாளாக இந்த திருமண அமைப்பு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை குழந்தை வாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட 2026 ஒரு நல்ல செய்திகளை காது குளிர கேட்கலாம். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். மிக ரிஷப லக்னக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. ஏதாவது ராசி நிலைகள் ரீதியாக மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவங்க பார்த்து வந்திருப்பாங்களே. லக்ன அடிப்படையில் அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருந்துட்டு வந்தது. 2026 உங்களுக்கு அதற்கு அடுத்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள் தான் இருந்துக்கிட்டு வரும்.
ஸோ உங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சுக்கிட்டு வரும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள் பொதுவாகவே ரிஷப லக்னக்காரங்க இப்போ சமீப காலமாக ரொம்ப என்கேஜிங்காக தான் இருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது. ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் இருக்கணும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கும். பல விஷயங்களும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ எப்போவுமே தன்னை பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைகளில் அவங்க என்கேஜாக இருப்பாங்க. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய பேருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். இல்லை சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போது சமீப மாத காலங்கள்லேயே இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதற்கெல்லாம் ஏற்ற பலன்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியாகவே அமையுது. ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் ஆதாயங்களையும் பெறக்கூடிய ஒரு இடமாகவே இருக்குது. உங்களுடைய வியாபாரம் நல்ல விரிவடையும். சுயத்தொழில் செய்யக்கூடிய எல்லாருக்குமே சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கூட நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இடமாகவே அமையுது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் சிலருக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதே போல் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த வெளியூரில் இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதாவது மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். வெளிநாடுகள் ஏதாவது சங்கடங்கள், குறிப்பாக இப்போ சமீப காலங்கள் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே சால்வ் ஆகிடும். பொதுவாகவே இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு முழுமையான ஒரு சாதக பலன்களை தான் செயல்பட்டு, அதாவது அதற்குண்டான ஆதாயங்களை பெறக்கூடிய நிலைகளை இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்து வருது. இந்த 2025 அதற்குண்டான முயற்சிகள் காரியங்களில் ஈடுபட்டு வந்திருப்பீங்க. பட் 2026 அப்படிங்கிற அதுக்குண்டான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை உங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்டு வரும். ஸோ கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களையுமே லாப அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் மந்த நிலைகளாக இருந்து வந்திருக்கும். இப்போ ஜென்ரலாக ரிஷப லக்னக்காரங்க அந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு வந்தது. 2026 அதே விஷயங்கள் தான், பெருசாக மாற்றங்கள் எதுவும் இல்லை. இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இருக்கிற விஷயங்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். அதில் பெருசாக ஏற்ற இறக்குங்கன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான வருடமாகவே இருந்தது. எவ்வளவு செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கேற்றபடி ஒரு வரவுகளையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இந்த நிதி நிலைமைகள், பணப்புழக்கங்கள் போன்ற விஷயங்கள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு சீரான வகையில் தான் இருந்தது. எல்லாத்தையும் தாக்குப்பிடிச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரான நிலைகளில் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே போல் ரிஷப லக்னக்காரங்கள் இந்த கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து மாதிரியான விஷயங்கள் கூட 2026 ஒரு சாதகமான நிலைகள் தான் பார்த்துட்டு வருவீங்க. சில வில்லங்கமான சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது சாதகமாகவே மாற ஆரம்பிக்கும். ஸோ பெரிய அளவில் நெருடலான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் ஓரளவுக்கு சீரான வகையில் இருக்கும். ஏற்கனவே 2026 ஒரு சில மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாத தான் இருந்துட்டு 2026 கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைகள் தான். பட் நெகட்டிவ் இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஹெல்த் கேரோடு இருக்கிறது நல்லது. பெரிய அளவில் அஃபெக்ட் எதுவும் பண்ணாது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷப லக்ன மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் வைஸாக அவங்க நிறைய விஷயங்களை கெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ப்ராக்டிக்கல் லைஃப்பில், நிதர்சன வாழ்க்கையில் அந்த விஷயங்களை அவங்களால சரியாக பயன்படுத்திக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு தான் மாணவர்கள் சிக்கிட்டு இருப்பாங்க. ரிஷப லக்ன மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. மேலே அவங்கவுங்க வயதுகளுக்கு மீறின அறிவை அவங்க கெயின் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அதை அவங்களுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய அந்த ஏற்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த 2026 கிட்டத்தட்ட அந்த மாதிரியோட நிலைகள் தான் தொடருது. ஸோ தனிப்பட்ட முறையில் மாணவர்களுக்கான கல்வி வித்தைகளை பெருசாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. மாணவர்கள் அவங்களுக்கே உரித்தான முறைகளில் எல்லா விஷயங்களும் அவங்க கெயின் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் அது யதார்த்த நிலைகளில் பயன்படுத்தணும், அதன் மூலமாக ஒரு கெயின் பண்ணணும் அப்படிங்கிற நிலைகளில் மட்டும்
கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். பிளான் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிக்கலாகுது அப்படின்னு யோசிக்க தான் செய்வாங்க. ஸோ அதற்குண்டான அந்த பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இந்த வருடம் தேவைப்பட்டு தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஏற்கனவே ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கிறது ஒரு மாதிரியே அதை நல்லதுன்னு சொல்கிறது கிடையாது, கெட்டதுன்னு சொல்கிறது இல்லை, எப்படியோ சமாளிச்செல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. அப்பப்போ சந்தோஷமும் கொடுக்குது, அப்பப்போ சங்கடமும் கொடுக்குதுங்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்பட்டு இருக்கலாம். அதாவது பெருசாக யார் கூட இன்ட்ராக்ட் ஆக முடியாது, ஆனால் கடமைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப வாழ்க்கையானது இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். எதையும் எடுத்தங்க ஊத்தன்னு செய்ய முடியாதுல, ஆனால் பக்குவமாக ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி இப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த 2026 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப காரியங்களையும் முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப நாட்களாக குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் அதுக்கேற்ற சூழ்நிலைகள் வந்திருக்காது. பட் 2024 அந்த மாதிரியான மாற்றங்களை கண்டிப்பாக இந்த வருடம் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்களும் அந்த தடை தாமதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடியும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அனுசரணையான நிலைகளை பார்க்கலாம். பெற்றோர்களுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுத்து வந்திருக்கும். அதாவது பெருசாக இன்ட்ராக்ட் ஆக முடியாது, மனம் விட்டு பேச முடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இல்லை. ஸோ கடமைக்காக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். இதே போல் பெற்றோர்களுடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துங்க. அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் எதுவும் வந்திருக்கலாம். 2024 அந்த மாதிரியான சங்கடங்களாக கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வரும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. உடன்பிறப்புகளோட சுப விசேஷங்கள் காரியங்கள் இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகளுக்கு இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். 2025 பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இல்லை. எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகள் தான் இருந்திருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்கு இணக்கமான சூழல்கள் எப்பவும் போயிட்டு தான் இருக்கும். மாத கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறப்ப சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அப்பப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பட் மேஜரான விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக தான் இருக்குது. 2024 அது மிகவும் சாதகமான நிலைகள் தான் இருக்குது. குறிப்பாக இந்த வருடம் வாழ்க்கை துணையின் வகையில் சகல ஆதாயங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலைகள், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்கள் அடையக்கூடிய நிலைகள், இப்படி வாழ்க்கை துணையின் வகையில் முன்னேற்றங்களும் ஆதாயங்கள் பெறக்கூடிய வருடமாக உங்களுக்கு முழுமையாக அமையுது. இதே போல் திருமண அமைப்புகள் பித்திருபாக்கிய அமைப்புகளும் இந்த வருடம் சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் நல்லபடியாகவே இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள் வகையில் இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பெருசாக தொந்தரவுகள் இல்லை. அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயமும் தேவையில்லாத சங்கடங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் 2026 அதெல்லாம் பெருசாக தொல்லைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைகளை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. 2026 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. குழந்தைகளோட வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் குழந்தைகள் அந்தந்த வயதுக்கு தகுந்த நல்ல விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவாங்க. அவங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே பார்க்கலாம். ஸோ ரிஷப லக்னக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையிலும் ஒரு சாதகமான அமைப்புகள் எல்லா நிலைகளையும் ஏற்பட்டு வருது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருந்துட்டு வரும். 2025 அப்படி தான் இருந்து வந்திருக்கும். 2026 இது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகள். நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இது வரைக்கும் சுத்தமாகவே கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்க. கடமைக்காக எல்லா விஷயங்களையும் இப்போ செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெருசாக வேண்டாம் வெறுப்பாலாம் செயல்படாமல் ஏதோ பழைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு. ஸோ உறவினர்கள் நண்பர்கள் வகையிலும் ஒரு நல்ல விஷயங்களும் சுமூகமான மாற்றங்கள் பெறக்கூடிய வருடமாகவே இது அமையுது. ஸோ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 வருடம் என்பது ஒரு ஏற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.